Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். சோ என்ன டாபிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான லாங்குவேஜ். அதை நம்ம ஈஸியா கத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். Okay, so today we are going to discuss about very interesting topic. So இதோட பேசிக் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, so இந்த விஷயம் ஐ மீன் have அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இதுல வந்து நான் இன் டெப்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து have words அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, சோ அதுல வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னும் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஓகே, அதுல இருக்கிறது எல்லாமே வந்து பேசிக்ஸ். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகே, when compared to that this is little bit advanced level. ஓகே, சோ how பத்தி டீடைலா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் தென் எப்படி கேள்வி கேட்கறது, இதாவது இன்டெப்தா நான் சொல்லி கொடுக்க போறேன். இது ஈஸியா இருக்கும், பட் சம்டைம்ஸ் குழப்பம், நம்ம நிறைய இடங்கள்ல தப்பு விடுவோம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க குழம்பவும் மாட்டீங்க, தப்பு விடவும் மாட்டீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சோ have அப்படிங்கிறது வந்து ஒரு present form. You already know about that. Okay, so have அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை நம்ம பொதுவா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு உங்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து perfect tense, present perfect tense நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, so leave that now, அதை விட்டுருங்க, ஏன்னா அது நம்ம டென்சஸ்லயே பார்த்துட்டோம். அது போக இந்த have அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அல்லது மத்தவங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அவன் அதை வச்சிருக்கான், நான் இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக நீ have யூஸ் பண்ணலாம். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு புது பேனா இருக்கு, என்கிட்ட வந்து பைக் இருக்கு, நான் கார் வச்சிருக்கேன், சொந்தமா வீடு வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து மீட்டிங் இருக்கு, என் கையில நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்றதுக்காக தான் நம்ம have யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து you should use this word have for the present form. present formல மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும். வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ past formக்கு had, அது நெக்ஸ்ட் வீடியோல வருது. ஓகேவா, நான் இது வச்சிருந்தேன் அது வச்சிருந்தேன், அதெல்லாம் past முடிஞ்சது. have அப்படிங்கிறது present, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு, that is the matter. Got it? Okay, so இத பத்தி நான் டீடைலா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். மூணு விஷயங்களை பத்தி நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், that is questions. ஓகே, அதாவது என்ன பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, நீ கார் வச்சிருக்க. ஓகே, நான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இன்னும் டீடைலா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ கார் வச்சிருக்க, நீ கார் வைத்திருக்கவில்லை, நீ கார் வச்சிருக்கியா. ஓகே, சோ இந்த மூணு டைப் ஆஃப் சென்டென்சஸ். பாசிட்டிவா வந்து நீ கார் வச்சிருக்க, நெகட்டிவ் எப்படி சொல்லலாம், உங்ககிட்ட கார் இல்ல. ஓகே, क्वेश्चन எப்படி கேட்கலாம், நீ கார் வச்சிருக்கியா. So this is what we are going to learn in this video. Okay, don't skip the video, continuously பாருங்க. இடையில உங்களுக்கு நிறைய questions கேட்பேன். நான் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறேன். First of all, you should know the basic structure of each and everything. Okay, so basic structure for framing positive sentence and negative sentence and questions. Okay, so first of all, you should know the structure for positive sentence. Okay, என்ன அப்படிங்கறத பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது, I, you, we, they, he, she, it, name அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரோட நேம் அதை நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே, டன். இப்போ ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். இந்த நாலு சப்ஜெக்ட் வந்ததுன்னா, ஓகே, ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா நீங்க have போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. You should remember this. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே have வரும்னா வராது, ரைட்? அதே இது he, she, it அப்புறம் பெயர்கள். ஓகே, செந்தில், ராமு, சீதா அந்த மாதிரி பெயர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெயர்கள், அவன், அவள், அது அப்புறம் பெயர் வந்தது அப்படின்னா நீங்க has யூஸ் பண்ணணும்.
எல்லாருமே தப்பு விடக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, சொல்லும் போது சிம்பிளா இருக்கலாம், பட் நீங்க பேசும்போது தப்பு விட வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கெல்லாம் have வரும்? ஸ்டார்ட் பண்ணுங்க. I, you, we, they. வெரி குட். எதுக்கெல்லாம் has வரும்? he, she, it, அப்புறம் name. இது வந்தது அப்படின்னா has வரும். ஞாபகம் வச்சுட்டீங்களா? வெரி குட். இதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்முக்கு வாங்க. ஓகே, I, you, we, they. இதோட நெகட்டிவ் ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா don't have யூஸ் பண்ணணும். ஓகே, don't have நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறது நான் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, have இருக்கு இல்லையா? சோ have அப்படிங்கிறது present form. அதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா do plus have ன்னு பிரிக்கலாம். do plus have ரெண்டும் சேர்ந்ததான் வந்து have. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நாட் போட்டா அதான் நெகட்டிவ். ஓகே, do not have, do not இத சுருக்கி தான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா don't அப்படின்னு சொல்றோம். சோ don't அப்படிங்கிறது வந்து contraction of do not. You should know about it. சோ பேச்சு வழக்குல யாருமே வந்து do not have அப்படின்னு சொல்ல மாட்டோம். மோஸ்ட்லி சொன்னாலும் தப்பு கிடையாது, பட் அத கண்ட்ராக்ஷன். ஓகே, சுருக்கி நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா don't have. அந்த don't have எப்படி வந்தது? இந்த have அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பிரிச்சா do plus have, அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நாட் போடுறீங்க, that is don't have. Got it? don't அப்படிங்கிறது do not ரெண்டோட கண்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். ஓகே, then questionக்கு போகலாமா? சோ क्वेश्चन போறதுக்கு முன்னாடி he she itக்கு எது வந்திருதுன்னு பார்த்தறலாம். he she it name வந்தது அப்படின்னா doesn't have. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? let's see. இப்போ ஓகே, has அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சோ has அந்த வார்த்தையை நீங்க பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா has s வந்திருக்கிறதுனால does போட்டு பிரிக்கணும். ஓகே, does plus have. does plus has கிடையாது. ஓகே, has பிரிச்சீங்கன்னா does plus have தான். ஓகே, does plus have is equal to has. ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டஸ்க்கும் ஹேவுக்கும் இடையில ஒரு நாட் போட்டுருவோம், அவ்வளவுதான். does not have அத சுருக்கி தான் doesn't have. இத வாசிங்க எல்லாரும். doesn't have இது உங்க வாயில வரணும். ஓகே, doesn't have. doesn't அப்படிங்கிறது contraction. எதோட contraction? does not அப்படிங்கறதோட contraction. You should know about it. ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? so doesn't have எப்படி வந்ததுன்னு தெரியுதா? இங்க doesn't போட்டுட்டு இந்த இடத்துல has போட கூடாது. doesn't has வராது, doesn't have தான். ஓகே, எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டீங்களா? சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஓகே, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அப்படி ஒரு எஸ் போடுங்க காமெண்ட்ல. ஓகே, then next question. ஓகே, question கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன வரணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி பிரிச்சீங்க இல்லையா, have வந்து do plus have ன்னு பிரிச்சீங்கல்ல, நான் சொல்றது எதுக்குன்னா I, you, we, they இதுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த do தனியா வந்துரணும், அதுக்கு நடுவுல சப்ஜெக்ட்ஸ் வரும். முதல்ல do வரும், அடுத்து நடுவுல சப்ஜெக்ட் I, you, we, they வரும், பிளஸ் have. அந்த do have பிரிச்சு do தூக்கி முன்னாடி போட்டுருக்கோம், அவ்வளவுதான். do நடுவுல இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் have வரும். that's it. ஓகே, இதே இது he she it name அவன் அவள் அது, அப்புறம் நேம் வந்தது அப்படின்னா does plus இதுல does போட்டு தான் நம்ம பிரிச்சிருக்கோம், நாட் இப்ப மறந்துருங்க. does போட்டு தான் பிரிச்சிருக்கோம். has வந்து does plus have. அந்த does முதல்ல வந்துரும், இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல நடுவுல சப்ஜெக்ட்ஸ் வரும். டஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? he she it name, அதுக்கப்புறம் have வரும். that's it. ஓகே, சோ அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, has அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும்தான் has வரணும். ஓகே, he she it பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல has வரணும். மத்த எல்லாத்துலயுமே வந்து அந்த பிரைமரி வெர்பான have தான் வரும். ஓகே, பட் எதுக்கெல்லாம் don't have வரும், எதுக்கு doesn't have வரும் அப்படிங்கிறது you should remember it. ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, சோ இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்குள்ள நீங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுல எதுக்கெல்லாம் have வரும், எதுக்கெல்லாம் has வரும்னு சொல்றீங்களா? ஓகே, இங்க பாருங்க. I dash a car. நான் கார் வச்சிருக்கேன்னு சொல்லணும்.
இங்க have வருமா has வருமா? I வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? have. Very good. I have a car. நான் கார் வைத்திருக்கிறேன். ஓகே, இதே இது நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவ்ல சொல்லணும்னா அது அடுத்தது வருது. ஓகே, I don't have a car. அடுத்து சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் have வரும், இதெல்லாம் has வரும். இதுல முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து he dash a bike. அவன் பைக் வச்சிருக்கான். அப்போ இங்க என்ன வரும்? have வருமா has வருமா? he வந்து அவன் has. ஓகே, he has a bike. அவன் பைக் வச்சிருக்கான். That's it. Next one, they dash a meeting. அவங்களுக்கு மீட்டிங் இருக்கு. ஓகே, அவர்களுக்கு மீட்டிங் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். Got it? அல்லது அவங்க மீட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன வரும்? they வந்ததுனால have தான் வரும். they have a meeting. Next, ராமுன்னு ஒரு பேர் வந்திருக்கு. ராமு dash my book. ராமு என்னோட புக் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவீங்க? ராமு have a book அப்படின்னு சொல்லுவீங்களா? ராமு has my book அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? ராமு have my book அப்படின்னு சொல்லுவீங்களா? ராமு has my book ன்னு சொல்லுவீங்களா? ராமு has my book. நேம் வந்தாலும் has தான் வரும். ஈஸியா இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் இங்க have வருது, has வருது தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இப்போ ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அதே நம்ம வந்து நெகட்டிவா சொல்லுவோம், அதே கேள்வியா நம்ம கேட்போம். கேட்கலாமா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நீ கார் வைத்திருக்கிறாய். அடுத்து நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் வந்து நீ கார் வைத்திருக்கவில்லை. அடுத்து கேள்வி கேட்கிறது. இது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கா? நீ கார் வைத்திருக்கிறாயா? ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ கார் வைத்திருக்கிறாய். நீனா என்னது இங்கிலீஷ்ல? யூ. ஓகே, யூ போட்டீங்க. யூ வந்தா என்ன வரணும்? have. Very good. You have என்னது? என்ன வச்சிருக்காங்க? நீ என்ன வச்சிருக்கேன்னு சொல்லணும். car. a car. You have a car. ஓகே, அடுத்து நீ கார் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ தான். சோ you என்ன போடுவீங்க நெகட்டிவ்ல சொல்றதுக்கு? don't have. ஓகே, don't have a car. எல்லாரும் ஆன்சர் கரெக்டா போட்டு வரீங்களா? you don't have a car. நீ கார் வைத்திருக்கவில்லை. don't have. you வந்ததுனால have போட்டிருக்கோம். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு don't have வந்திருக்கு. you should remember it. ஓகே, நெக்ஸ்ட், நீ கார் வைத்திருக்கிறாயா? கேள்வியா கேட்கணும். சோ நீ அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. சோ முதல்ல doல தான் கேள்வி ஆரம்பிக்கும் இல்லையா? சோ do போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து சப்ஜெக்ட் என்னது? you. நீ தான் நம்மளோட சப்ஜெக்ட் இல்லையா? சோ அதனால you போட்டிருக்கோம். அடுத்து have வரணும். போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு டாட் டாட்டா வச்சிருக்கேன். அதுல மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? கார். a car. Do you have a car? நீ கார் வைத்திருக்கிறாயா? That's it. எப்படி ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, நீ கார் வைத்திருக்கிறாய். You have a car. நீ கார் வைத்திருக்கவில்லை. You don't have a car. நீ கார் வைத்திருக்கிறாயா? Do you have a car? ஓகே, ஈஸியா இருக்கா இந்த ஸ்ட்ரக்சர்? இதை நான் தனியா சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக மெயினா அந்த வீடியோ. ஓகே, சோ சிம்பிள். ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினா வாசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஓகே, ராமு ஒரு புது பேனா வைத்திருக்கிறான். ராமு கிட்ட ஒரு புது பேனா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, எப்படி சொல்வீங்க? ராமு அப்படிங்கிறது என்னது? ஒரு நேம். அதை போட்டீங்க. சோ நேம், ராமுங்கிறது ஒரு ஆண், அதனால அவன் he அவனை குறிக்கிறது. அது இல்லாம நேம் வந்தாலும் நம்ம என்னதான் போடுவோம்? has தான் இல்லையா? சோ ராமு has என்ன வச்சிருக்கான்? ஒரு புது பேனா. a new pen. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ராமு has a new pen. இந்த இடத்துல எல்லாருமே தப்புடுவோம். ராமு have a new pen அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. ஓகே, சோ ஏன் அப்படின்னு யாராவது கேட்டா you should explain them. என்ன சொல்லுவீங்க? he, she, it அப்புறம் பேர் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? has தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். Got it? சோ சிம்பிளா இருக்கா? அடுத்து பாருங்க, ராமு ஒரு புது பேனா வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ்ல சொல்லணும். ரொம்ப சிம்பிள். என்ன போடுவீங்க? doesn't have. நேம் வந்ததுனால doesn't have தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ராமு doesn't have a new pen. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு தப்பு போடுவோம். doesn't has னே போட்டுருவோம். போடக்கூடாது. ஓகே, doesn't have.
மறந்துடாதீங்க, இந்த இடத்துல doesn't have வரும், இங்க has வரும். ஓகே, ராமு doesn't have a new pen. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ராமு ஒரு பேனா வைத்திருக்கிறானா. ஓகே, நேம் வந்திருக்கு, அப்போ இந்த ஃபார்மேட் முதல்ல டஸ்ல தான் ஆரம்பிக்கும் கேள்வி. ரொம்ப சிம்பிள், டஸ் போட்டீங்க, அடுத்து நேம் வரணும். என்ன நேம் இருக்கீங்க? ராமு, அதான் நம்மளோட சப்ஜெக்ட். அடுத்து என்ன போடுவீங்க? கண்ணை மூடிட்டு have. அவ்வளவுதான், டஸ் ராமு have என்ன வச்சிருக்கானான்னு கேட்கணும். ஒரு புது பேனா, a new pen. நம்ம எழுதுனா மட்டும் போதாது, வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். டஸ் ராமு have a new pen சொன்னாதான் வரும், அது சொல்லலாமா? ஓகே, சோ இப்போ இங்கிலீஷ்ல உள்ளத மட்டும் என் கூட சேர்ந்து எல்லாம் ரீட் பண்ணுங்க. ராமு has a new pen. ராமு doesn't have a new pen. டஸ் ராமு have a new pen? கேள்வி கேட்கும்போது நம்மளோட இன்டோனேஷன், அந்த டோன் எப்படி மாறுது பாத்தீங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்ற இறக்கத்தோட இங்கிலீஷ் பேசணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் क्वेश्चन வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாம இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, சோ டேஷ்ல என்ன வரும்ங்கறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் क्वेश्चन, மூணுமே நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் we dash dinner at 7 pm. ஓகே, சோ 7 மணிக்கு எங்களுக்கு டின்னர் இருக்கு அப்படின்னு சொல்லணும். 7 மணிக்கு எங்களுக்கு டின்னர் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரைட், இப்போ we வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? இங்க we வந்ததுனால நாங்கள் அல்லது எங்களுக்கு, சோ have வரும். அவ்வளவுதான், we have dinner at 7 pm. ஓகே, that's it. நாங்க 7 மணிக்கு டின்னர் வச்சிருக்கோம், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, சோ நெகட்டிவ்ல எப்படி வரும்? don't have யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, we don't have dinner at 7 pm. we don't have dinner at 7 pm. எங்களுக்கு 7 மணிக்கு டின்னர் கிடையாது, நாங்க 7 மணிக்கு டின்னர் வைக்கல. ஓகே, that's it. சோ क्वेश्चन எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். சோ we வந்ததனால இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். முதல்ல do ல ஆரம்பிக்கும், do போட்டாச்சு. அடுத்து எது சப்ஜெக்ட்? we. ஓகே, அந்த weங்கற சப்ஜெக்ட்டையும் போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? have, அதையும் போட்டாச்சு. அவ்வளவுதான், do we have dinner at 7 pm? அவ்வளவுதான், dinner at 7 pm. பட் क्वेश्चन மார்க் மறக்காம போடணும். ஓகே, do we have dinner at 7 pm? எங்களுக்கு 7 மணிக்கு டின்னர் இருக்கா? ஓகே, இல்ல நாங்க வந்து 7 மணிக்கு டின்னர் வச்சிருக்கோமா அப்படின்னு அர்த்தம். that's it. வாசிங்க இப்போ. we have dinner at 7 pm. we don't have dinner at 7 pm. do we have dinner at 7 pm? that's it. வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இவ்வளவுதான் फ्रेंड्स, ஈஸியா இருக்கா இது உங்களுக்கு? ஓகே, சோ இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். ஓகே ஓகே फ्रेंड्स, இதெல்லாமே வந்து எக்ஸசைஸ். ஓகே, சோ இதெல்லாமே வந்து நீங்க பாசிட்டிவா, ஓகே, ஐ மீன் have வருமா has வருமா எல்லாத்தையும் பாசிட்டிவ் சென்டென்ஸாவே அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சோ எதெல்லாம் வந்து have வரும், எதெல்லாம் has வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேள்வி வந்து क्वेश्चन சென்டென்சஸ். இதுல எதுல do வரும், எதுல does வரும் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் ரெண்டு இதுல மட்டும். ஓகே, சோ மிச்சதுல எல்லாம் எதுல have வரும், எதுல has வரும் அப்படிங்கறத நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். ரைட், சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மேரி எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸாவே அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ரைட், மேரி dash a new job. மேரிக்கு வந்து ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கு அல்லது புது ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ மேரி அப்படிங்கிறது ஒரு பெயர், அப்ப என்ன போடுவீங்க? has. வெரி குட், ஆன்சர் போட்டே வாங்க காமெண்ட்ல. அடுத்து the cat dash a black tail. tailனா என்னது? வால். பூனைக்கு வந்து ஒரு கருப்பு கலர் வால் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, the cat has வருமா have வருமா? பூனை அது ஒரு பேர், அது மட்டும் இல்லாம பூனை அப்படிங்கிறது அது அப்படின்னா சொல்லுவோம், அதுக்கு ஒரு black color வால் இருக்குன்னு சொல்லுவோம். சோ அது it அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். அப்ப என்ன வரும்? the cat has. very good, the cat has a black tail. okay, next one, we dash a meeting. எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அல்லது எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அல்லது நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற வச்சுக்கலாம். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? have வருமா has வருமா? we have a meeting சொல்லணுமா இல்ல we has a meeting? we have a meeting. very good, ஆன்சர்லாம் கரெக்ட்டா போடுறீங்களான்னு பார்த்துட்டே வாங்க. next one, my laptop dash a big screen. my laptop. okay, my laptop அப்படினா என்னோட லேப்டாப்புக்கு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, big screen இருக்கு அப்படின்னு சொல்லணும். okay, my laptop அப்படிங்கிறது அது ஒரு பேரு, அது மட்டும் இல்லாம
அது வந்து ஈட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அடங்கும். அதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ரைட். அப்ப என்ன வரும்? மை லேப்டாப் have a big screen வருமா? my laptop has a big screen ஆ? my laptop has a big screen. okay, very simple. next, she does nice hair. அவள் வந்து ஒரு அழகான முடி வச்சிருக்காங்க, அவளுக்கு வந்து அழகான முடி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? she வந்திருக்கு, என்ன வரும்? has. very good. she has nice hair. நைஸ் ஹேர்ஸ் போடக்கூடாது, எப்பவுமே வந்து ஹேர்னு சொல்லும்போது ஹேர் தான். ஓகே, ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், தே டேஸ் சில்ட்ரன், அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லணும். ஓகே, தே ஹாவ் சில்ட்ரன் வருமா? தே ஹேஸ் சில்ட்ரன் வருமா? தே ஹாவ் சில்ட்ரன். ஓகே, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஐ டேஸ் அ பார்ட்டி, எனக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் அ பார்ட்டியா அல்லது ஐ ஹாஸ் அ பார்ட்டியா? த ஆன்சர் இஸ் you are correct. I have a party. okay, I have a party. okay, அடுத்து பாருங்க கேள்வி, does he have a new camera or camera? okay, so அவன் வந்து கேமரா வச்சிருக்கானா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? does he have a camera அப்படின்னு கேட்கணுமா அல்லது do he have a camera ன்னு கேட்கணுமா? he வந்ததுனால முன்னாடி என்னதான் வரும்? does. okay, does he have a camera? next one, does you have an iPhone? நீ ஐபோன் வச்சிருக்கியான்னு கேட்கணும். so you வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? do வருமா does வருமா? do. right, do you have an iPhone? இங்க எதுக்காக நம்ம and போட்டிருக்கோம்? I வந்திருக்கு vowel, அதனால and போட்டிருக்கோம். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? எங்களா have வரும், எங்களா has வரும். இதே இதை நம்ம நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, இங்க பாருங்க, மேரி ஹாஸ் அ நியூ ஜாப், மேரிக்கு வந்து ஒரு புது ஜாப் இருக்கு. இதே மேரிக்கு புது ஜாப் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? மேரி டசன்ட் ஹாவ் அ நியூ ஜாப். ஓகே, அதே மாதிரி the cat has a black tail, பூனைக்கு வந்து black கலர் டெயில் இருக்கு, வால் இருக்கு நம்ம சொல்றோம், கருப்பு கலர் வால் இருக்குன்னு. இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? the cat doesn't have a black tail. இந்த மாதிரி பேசி பேசி பழகினாதான் வரும். ஓகே, next, we have a meeting, எங்களுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதே எங்களுக்கு மீட்டிங் இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? we don't have a meeting. ஓகே, my laptop has a big screen, என்னோட லேப்டாப்புக்கு பிக் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என் லேப்டாப் பிக் ஸ்கிரீன் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்லயும் போடுங்க. my laptop doesn't have a big screen. ஓகே, so she has nice hair, அவளுக்கு வந்து அழகான முடி இருக்கு. அழகான முடி, நைஸ் ஹேர் இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? she doesn't have nice hair. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து நெகட்டிவ்லயே நீங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ் தான் பேசுறதுக்கு, பட் நிறைய இடங்கள்ல தேவைப்படுது. நீங்க இன்டர்வியூ போனாலும் சரி, இல்ல காலேஜ் போனாலும் சரி, தமிழ் மீடியம் படிச்சுட்டு, ஸோ வேர் எவர் யூ கோ, நீங்க ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க, நான் போர்டில் எழுதி போட்டிருக்கக்கூடிய 3 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். ஓகேவா? பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குங்க. எதுல ஹேஸ் வரும், ஹேவ் வருமா, இல்ல டஸ் வருமா, டூ வருமான்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? தப்பா பண்ணாதீங்க, கரெக்டா பண்ணணும். தெரியலனா வீடியோ பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அவன் ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறான், அவன் ஒரு ஆப்பிள் வைத்திருக்கவில்லை, அவன் ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறானா. இங்க பாருங்க, ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆப்பிள், அதுக்கு வந்து ஆப்பிள் போடுவீங்களா அல்லது ஆன் ஆப்பிள் போடுவீங்களா, அதையும் யோசிச்சு போடுங்க. ஓகே, சோ கரெக்டா இந்த 3 क्वेश्चनக்கு உங்களோட ஆன்சரை வந்து நீங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? ஈஸியா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், உண்மையிலே இது ஈஸியான டாபிக் தான். பட் பேசும்போது நம்ம எந்த அளவு எஃபெக்டிவா பேசுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஆன்சர்ஸையும் வந்து மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா நீங்க ஆன்சர் போடுறீங்க, நான் செக் பண்ணுவேன். ஓகே, அண்ட் தென் இங்கிலீஷ் நல்லா பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா அது நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹேட், ஓகே, ஹேட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். பாஸ்ட்ல நான் கார் வச்சிருந்தேன், அவன் கார் வச்சிருந்தானா, பாஸ்ட்ல கேள்வி கேட்கறது, பாஸ்ட்ல ஆன்சர் பண்றது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.